Hello குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட், அதாவது ஸ்லைமில் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக், அப்புறம் ஐ ஷேடோலாம் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து நெயில் பாலிஷ் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஐ ஷேடோஸ், மஸ்காரா, ஐலைனர் அதெல்லாம் வந்து காஜல் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி காட்டலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆரஞ்ச் கலர் கிளியர் ஸ்லைம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. நெயில் பாலிஷ் போட்ட பிறகு வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நெயில் பாலிஷோட தன்மையை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம ஃபேனில் வச்சாலே காஞ்சிடும், ரொம்ப ட்ரையாக கட்டியாகும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லைமில் போடும்போது வந்து அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. கெட்டி ஆகுதா ஸ்லைம், இல்லை வந்து நார்மலாக இருக்கா, எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆரஞ்சுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம இப்போ நெயில் பாலிஷ் எடுக்க போகிறோம். ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூவில் வந்து ப்ளூ கலர் நான் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ப்ளூ வித் ஆரஞ்ச் கலர் வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் பாக்ஸில் இருக்க பாதி நெயில் பாலிஷ் மாதிரி இதில் வந்து ஊற்றுறேன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கையில் படாத அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கையில் வந்து ரொம்ப பிசையாமல் லைட்டாக ஸ்லைமை இழுத்து அதுக்கு மேலே வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்ந்து ஒரு க்ரீனிஷ் மாதிரி வந்து நமக்கு தருது. பேரட் க்ரீன் சொல்லலாம், பச்சை கிளியோடைய கலர் நல்லா இருக்குது. இது வந்து நெயில் பாலிஷ் வந்து பேர்ல் மாடலில் இருக்கிறதுனால ஒரு மினுமினுப்பாக இருக்குது. இந்த மினுமினுப்பு வந்து கடைசியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் பார்க்கலாம். ஸோ கீழே லைட்டாக விழுந்து இருக்குது. ஸ்லைம் வந்து இப்போவே கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து விளையாட போதும் இப்போ விளையாடுறதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அப்படியே திக்னஸாக இழுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த நெயில் பாலிஷ் வந்து ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிட்டுருக்கு ஸ்லைமை. பட் ஆனால் என்னால் ப்ரெஸ் பண்ணி விளையாட முடியுது. இந்த பபுள் ப்ரெஸ் மாதிரின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக வருது. இது வந்து கொஞ்சம் திக்கான ஸ்லைம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நல்லா நம்ம இழுக்கலாம் பாருங்கள். கலர் வந்து டோட்டலாக சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே இந்த கடல்லலாம் இருக்கும் தெரியுமா, இந்த மால்தீவ்ஸ்லலாம் வந்து ஐலாண்டில் இருக்க கலர் மாதிரி வந்துச்சு, க்ரீன் வித் அதுக்கப்புறம் ப்ளூவோட ஷேடோட. இப்போ நான் வந்து ரொம்பவே ஸ்பீடில் காட்டுறேன். இந்த நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறதுனால வந்து அந்த ஸ்லைம் அவ்வளோவா மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் லூஸ் விடுது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதாவது ஒரு 10% அளவுக்கு தான் வந்து கெட்டியாயிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் ப்ளே பண்ணுவோம்ல, அதாவது பபுள் சவுண்ட் வர மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி இப்போ வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாடுறேன். கொஞ்சம் உடையுது வேறு ஸ்லைமு. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்லைம் இருந்துச்சுன்னா வந்து நெயில் பாலிஷ் போட்டு நீங்கள் விளையாடாதீங்க. அது வந்து டோட்டலி வந்து ஐ திங்க் ஸ்பாயில் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்லைமோட என்ன நம்ம மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் லூஸ் விடும், நல்லா ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்டை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதே மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஸ்லைமை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? குட்டீஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்க குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.